என்னடி கொழும்பு வச்ச? நேற்று வச்ச சுண்டக்காய் குழம்பு இருக்குடி, அத்தையே ஆக்கி போட்டா தின்னுவான் என் புருஷன். என்னடி மழை வர மாதிரி இருக்கு? ஐயோ ஆமாண்டி, நானும் துணி வேற காய போட்டிருக்கேன். நான் துணி போய் எடுக்கலன்னு நினச்சிக்கோ, என் வீட்டு மாமியார் கேள்வி இருக்காளே, ஐயோ துணி நெஞ்சிச்சேன்னு சொல்லிட்டு வாயாலையும் ஒய்த்தாலையும் அடிச்சுன்னு சத்துருவா. சரி நான் போய் துணி எடுக்கிறேன். அங்கே பாரு மேடம் வந்திருக்காங்க. என்னடி இவ சோகமா அழுதுகிட்டே வரா? ஓ உனக்கு அந்த கூத்தே தெரியாதா? என்னடி சொல்ற? அவோ என்ன ஆட்டம் போட்டா. இருக்கிற பட்டவன் தான் புருஷனா அமைஞ்சிட்டானிட்டு நம்மளெல்லாம் எப்படியெல்லாம் பேசியிருப்பா. ஆனா அவனோட புருஷன் எவளையோ அத்தை பொண்ணாமா, அவளை கட்டிக்கின்னு இவளை துரத்தாத குறை நெருப்புல அடிச்சு வெளியே துரத்துட்டு தாண்டி பாக்கி மிச்செல்லாம் பண்ணிட்டாங்க. இவளுக்கு வேணும். ஆமாவாடி அப்படியேச்சா? என் மனசுக்கு இப்போதாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லடி, என்ன ஆட்டை போட்டிருப்பா நீ சொன்ன மாதிரியே. என்னவோ வரும்போதெல்லாம் பட்டு புடவை கட்டிக்கின்னு வரத்தோ ஜங்கனக்கா ஜங்கனக்கான்னு அப்படியே இடுப்பா ஆட்டுக்குளிக்கு காமிக்கிறதோ என்னவோ. அங்கே பாரு, காலத்தில் தாலி ஒன்று விட்டு உடம்புல ஒரு நகை கூட இல்லை. எல்லாம் கடவுள் இருக்காண்டி, ஆடுற ஆட்டத்துக்கு அடுக்கிறதுக்கு அவர் இருக்கிறாரு. இவளுக்கு வேணும் தான். இரு வரட்டும், கலாய்ச்சி தள்ளிடலாம். ஊண்டி த்ரிஷா நில்றி. ஐயோ இவங்களா? நான் சந்தோஷமா இருந்தாலும் இவங்களுக்கு பொறுக்காதே. இப்போ நான் அழுதுகிட்டே வரேன். அப்படியே வயிற்றுக்கு மோர் ஊற்றின மாதிரி சில்லுன்னு இருக்க இவளுங்களுக்கு. நம்ம கஷ்டத்தை இவங்கள காமிச்சிக்கவே கூடாது. என்னடி கண்டுக்காம உன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க யோசிச்சுக்கிட்டு? என்ன அடுத்து எங்க என்ன வீடு கட்டலான்னுட்டு பிளான் போடுறியா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன உங்களுக்கு பிரச்சனை? எங்களுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு தான் என்னவோ பிரச்சனையாமே. ஊரெல்லாம் பேசிக்கிட்டு ஆமாவா உண்மையாவா? அப்படியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே. என்ன பிரச்சனை? நான் நல்லா தானே இருக்கிறேன். ஓ அப்படியா? சரி, எதுக்கு வந்த உங்க அம்மா வீட்டுக்கு? அது வந்து எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதைத்தான் 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தேன். 2 நாள் இருந்துட்டு போகலான்னு வந்தியா, இல்லை பர்மனெண்ட்டாக அம்மா வீட்டிலே டேரை போட்டு இருக்கலான்ட்டு வந்தியா? எப்படி சொல்ற? இங்கே டேரை போடுறாளா? எதுக்கு? என்னடி இந்த ஊருக்கே தெரியும் இவளோட நிலைமை, உனக்கு தெரியாதா? ஒன்றும் இல்லடி, இவளோட புருஷன், அதாவது பணக்கார புருஷன் இருக்கிறான்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான், இவளுக்கு துன்றதுக்கு சோறு இல்லை, போட்டுக்க உடை இல்லை, நம்மளுக்கு இவளுக்கும் ஒரே ஸ்டேட்டஸ் இல்லை, தகுதியானவளே இல்லைன்னுட்டு தன்னோட அத்தை பொண்ணையை கட்டிக்கிட்டு இவளை செருப்புல அடிக்காத குறையா அடிச்சு வெளியே துரத்திட்டாங்க. அது மட்டும் இல்லடி, இவளுக்கு குழந்தை வேற இல்லை, அந்த குடை இருக்குதுல்ல அதுக்கே ஓட்டியிருப்பாங்க. அவன் வாரிசுக்கோசரம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான். பின்னா குடிசை வீட்டில் இருக்கிற இவளை கூட்டிகிட்டு போய் வாழ்க்கை முழுத்து சோறு கொட்டுறதுக்கா? அவன் என்ன பயிர்க்காரனா? இவளுக்கு வேணும். இப்படியே தலை குனிஞ்சிக்கினே போடி. ஊரெல்லாம் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன சரியா? போது விடுறி, அழுவுறா. அழுவட்ட விடுறி. கொஞ்சமான ஆட்டமா ஆடினா? அது மட்டும் இல்லடி, தன்னோட சின்ன மருமக வீட்டுக்கு வந்து முழுகாமல் இருந்திருக்கிறா. கொஞ்சம் கூட ஈவம் இருக்க பார்க்காம படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றி வயிற்றுல குழந்தைய சாவச்ச வடிவோ. கடவுளுக்கு கண் இருக்க வாசித்தான் யார் யாருக்கு எந்தெந்த வாழ்க்கை வேணுமோ அந்தந்த வாழ்க்கை குத்துருக்குறாங்க. கொஞ்சமாச்சும் ஈவம் இருக்குன்றது இல்லை. ஜென்மத்துக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். கடவுள் இப்போ கரெக்டான நிலைமையை தான் அவளுக்கு குத்துருக்குறாங்க. நல்லா அனுபவிக்கிட்டோம். பாப்பா நீ எல்லாம் மாடி நிற்காத, உன்னை பார்த்தாலே அப்படியே எரிச்சலாக இருக்கு. இன்னும் என்னென்ன குறைந்துச்சோ யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். பாவம் மாமியாருக்கு என்ன கொடுமை குத்தாலோ, அந்த 5 சின்ன மருமகளடி அவளுக்கு என்ன கொடுமை குத்தாலோ. எல்லாம் உனக்கு தேவைத்தான், போய் தொலை.
தலை குஞ்சிக்கின போடி. போறவங்க எல்லாம் உனக்கு கேட்பாங்க. நல்லா வீரம் இவளுக்கு. கடவுளே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு நான் உயிரோட இருக்கணுமா கடவுளே? என்னடா இன்னைக்கு பார்த்து ஒரு கிளி கூட காணோம். எல்லாம் வீட்டுல கூண்டுல அடுக்கி போட்டாங்களா என்ன? கிளி என்னடா குயிலு, அங்க பாடுறா நம்ம ஊரு பழிய மயிலு. ஏய், இவளா? இவ த்ரிஷா தானே? ஆ அவளே தான். எதுக்குடா புருஷ வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கா? அதுவும் அழுதுகிட்டே வரா. இரு, என்னன்னு கேப்போம். பாப்பா அழுவுதுல. ஏய் த்ரிஷா, நில்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. நில்லு. எங்க போற? பேசிட்டு தானே இருக்கேன். என்ன ஊரெல்லாம் உன் பேச்சு தான்? நிஜமாவா? அது அது வந்து அது விடு த்ரிஷா, கஷ்டப்படுத்திக்காத. நீ அது அது வந்து வந்து போயின்னு சொல்லும் போதே தெரியுது எல்லாமே உண்மைதான்ட்டு. நீ கவலைப்படாத த்ரிஷா. உன் புருஷன் எப்படியும் 7 வருஷம் உன்னை வச்சுக்கிட்டு இருந்தான். நீ சொல்லு. நான் உன் கழுத்துல தாலி கட்டி ஏன் கூட ஒரு 7 வருஷம் வாழு. என்னன்ற? அப்புறம் பிடிக்கலன்னா இதோ என் மச்சானை சேர்த்துக்கோ, அவன் கூட ஒரு 7 வருஷம் வாழு. என்னன்ற? என்ன த்ரிஷா, இதுக்கே போய் நீ ஷாக் ஆகுற? என்னவோ எப்படியோ பழக்கப்பட்டவ தானே. நீ சொல்லு. மாமா இப்பவே தாலி கட்டுற, ₹1 நீ வரதட்சணை கொடுக்கறது வேணாம். என்ன உன் புருஷன் அளவுக்கு என்கிட்ட வசதியெல்லாம் இல்லை, ஆனா ஓரளவுக்கு இருக்கும். உன் கழுத்துலையும் கால்லையும் கையிலையும் மூக்குலையும் காதுலையும், ஏன் உன் இடுப்பு கூட தங்கத்துலயே ஒரு அரணக்கோர் வாங்கி கொடுத்துட்றேன். நீ நடக்கும்போது, குனியும் போது, நிமுறும் போது எல்லாமே அழகா இருக்கும். என்னன்ற? சிப்போடா பொறுக்கி, நீ எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா. நானே என்னோட புருஷன் இன்னொருத்தரோட கழுத்துல தாலி கட்டி என்னை வானான்னு விட்டுட்டான்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் உனக்கு தாலி கட்டிட்டா என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்குறேன். நீ எல்லாம் அக்கா தங்கச்சி கூட போறக்கல. சி. என்ன த்ரிஷ், நான் இப்போ என்ன கேட்டேன்னுட்டு இப்படி கோவப்படுற? சி, கையை விடுறா பொறுக்கி. பரவாயில்லடி, கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆனாலும் உன் அழகு அப்படியே இருக்கு. நீ சொல்லு. மாமா நான் கட்டிக்கிறேன். என்னன்ற? இங்க பார், மரியாதையை என் கை விட்டுரு. இல்ல ரொம்ப தான் கோவம் வருது. வாய மூடு. கட்டின புருஷனோட தம்பி பொண்டாட்டியோட வயிற்றுல கருவை கழிச்சவதனடி நீ. என்னவோ ஊத்துமா பத்தினி மாதிரி ஆடுற. வாய மூடுறி. உன் பொழுப்பு ஊரெல்லாம் நாரின் கடுக்குது. என்னவோ பத்தினி வேஷம் போடுற. ஓவரா பண்ணாத. இவனை விடவா உன் புருஷன் அழகா இருக்கான். என் மச்சான் பார், அப்படியே ஜிம் பாடி. ஆமாண்டா, எனக்கு என் புருஷன் தான் அழகு. இந்த உலகத்திலேயே என் கண்ணுக்கு அவர் மட்டும்தான் அழகா தெரிவாரு. நீங்கெல்லாம் சீ. என்னடி சீன்ற? மரியாதையா சொல்ற. வா என் கூட வா, தாலி கட்டுற. கைய விடுறா பொறுக்கி. ஏய் அக்கா, இங்க என்னக்கா பண்றீங்க? நான் உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். உன்னை பார்த்தா என்னடி இது? நான் என்னக்கா பண்றது? எங்க ஊர் மொத்தமும் என்ன ரொம்ப அசிங்கமா பேசுறாங்க அக்கா. இதோ இந்த பொறுக்கி என்னன்றான், 7 வருஷம் பூக்கும் உன் புருஷன் கூட வாழ்ந்தியே, என் கூட 7 வருஷம் வாழு. உனக்கு பிடிக்கலன்னா அதோ அங்கே நிற்கிறானே அவன் ஃப்ரெண்ட் அம்மா, அவன் கூட ஒரு 7 வருஷம் வாழுன்றாக்கா. இதுக்கப்புறமும் நான் எப்படிக்கா உயிரோட இருக்க முடியும்? நான் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு மனசு இருக்குது இல்லையாக்கா? நானும் மனுஷி தானக்கா, நானும் ஒரு பொண்ணு தானக்கா. நீ அழாதடி, வா எப்படிக்கா. ஏய், மரியாதை இங்கேருந்து போயிடு, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏதோ வாழ்க்கை கொடுக்கலான்னு பார்த்தா வந்து கெடுக்கிறியே.
சரி சரி விடுற மச்சான், நம்மளுக்கு இது இல்லைன்னா வேற நடுப்போலாம். என்னடி நீ, அவன் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான். கம்மு நின்றுட்டு அழுதுகிட்டு இருக்க. இதில் உன் கையை வேறு கெட்டியாக பிடிச்சிக்கின்னு அமுத்திக்கின்னு சி. அழாத த்ரிஷா, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இங்கே பார் த்ரிஷா, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. நான் உங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்கே உன் புருஷன் ஒரு மாதிரி பேசாமல் டல்லாகவே இருக்கான். எதுக்குன்னு தெரில. ஆனால் 2 நாளாக சாப்பாடு கூட சாப்பிட்லையாம். என்ன இருக்கும்னு தெரிலடி. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாண்டி, உன் புருஷனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மாவும் அந்த மோனிஷா தான் என்னவோ பண்ணி தாலி கட்டி வச்சுக்கினாங்களோன்ட்டு எனக்கு டவுட் அடிக்குது. எப்படிக்கா முடியும்? அவர் என்ன பச்சை குழந்தையா? அடித்து பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்ட சொல்கிறதுக்கு? என்னக்கா போக்கா. அது அப்படி இல்லைடி, ஏதோ நடந்திருக்குடி, என் மனசுக்கு படுது. சரி, நான் ஒன்று கேட்குறேன். இத்தனை வருஷம் நீ உன் புருஷன் கூட வாழ்ந்ததானே? ஏன் அவர் உனக்கு எந்த கொடுமை குத்தாரா? நீ தப்பே பண்ணால் கூட அவர் உன்னை மன்னிச்சு தானே எடுத்துக்கிட்டாரு. இப்போ மட்டும் எப்படி அவர் உன்னை விட்டு கொடுப்பாரு? ஆமாங்க்கா, நீ சொல்கிறது உண்மைதான். இத்தனை 7 வருஷம் கிட்ட முடிய போகுது. ஆனால் அவர் ஒரு நாளும் என் மேலே பாசம் இல்லாமல் நடந்ததே இல்லைக்கா. என் மேலே பாசம் இல்லாமல் இருந்தால் கூட எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்காதுக்கா. நிறைய பாசம் கொடுத்துட்டாருக்கா. அதுக்கு தான் எனக்கு ரொம்ப வலிக்குது. ஆமாண்டி, அதுதான் நானும் சொல்கிறேன். இத்தனை வருஷம் நல்லபடியாக இருந்தவர் எப்படி நீ அட்மிட் ஆகிட்டேன்னுட்டு தெரிஞ்ச ஒன்று ஏதாவது நடந்திருக்குமா? இதில் என்னவோ சதி நடந்திருக்கு. என்ன அப்படி சொல்கிறீங்களாக்கா? ஆமாண்டி, நீ அழுவாத. உனக்கும் உன் வீட்டுக்காரருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. 2வது கல்யாணம் செல்லாது எப்போவுமே. அது மைண்டில் வச்சுக்கோ. என்னக்கா சொல்கிறீங்க? ஆமாண்டி, ஃபஸ்ட்டு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது உனக்கு தெரியாமல் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த கல்யாணம் செல்லாது. ஆமாவாக்கா? ஆமாண்டி மடசாமராணி, இது கூடமா தெரியாமக்கிற நீ? எனக்கு இதெல்லாம் தெரியாதுக்கா. இதெல்லாம் தெரியாது. மிச்சம் சதி வேலைலாம் செய்வேன். அக்கா வாங்கக்கா, வீட்டுக்கு போகலாம். சரி வா. என்னடி உங்கள் ஊரில் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா? ஆமாங்க்கா, என் கூட ஒரு 5 நாள் இரு, 7 நாள் இரு, 1 மாதம் இரு, வேணுமண்ணா உனக்கு எவ்வளோ வேணுமோ ரேட்டு பேசுனா கொடுத்துட்றேன்றாங்கக்கா. என்னடி த்ரிஷா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. நீ எப்படி இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு இப்படி இருக்க? த்ரிஷா வருத்தப்படாதடி. என்னவோ எல்லா கஷ்டமும் சேர்த்து ஒரே முட்டுக்கா உனக்கு வந்துட்டுக்குது. வருத்தப்படாதடி. நீ இந்த டைமில் தான் தைரியமாக இருக்கணும். இன்னும் என்ன தெரியுமா? கண்டிப்பாக உன் புருஷன் உனக்கு கிடைப்பாண்டி. வருத்தப்படாத. போக்கா, மனசு விட்டுச்சுக்கா. நேற்று காலையில் தாலி கட்டினவர் இன்னும் ஒரு 8 கூட வந்து பார்க்கல. அப்போ என்னக்கா அர்த்தம்? அவர் மனசார அவளுடைய கழுத்தை தாலி கட்டிட்டாருக்கா. அது மட்டும் இல்லைக்கா, அஞ்சலி சொன்னா அவ கூட தப்பா அசிங்கமா உடம்புல கொஞ்சம் கூட துணி இல்லாமல் இருந்தாங்கன்னுட்டு இது கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் நான் எப்படின்னா அழுகாம கஷ்டப்படாம இருக்க முடியும்? சொல்லுக்கா. வேணாக்கா, வேணாம். எனக்கு அவர் கூட இனிமேல் என்னோட வாழ்க்கையே வேணாக்கா. நான் எங்கள் அம்மா கூடவே சாகுற வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன்க்கா. வாயை மூடு, அப்படிலாம் பேசாத. உன் மாமியார் மேலே தான் எனக்கு டவுட் ஆகுது. அவளை சரியா லெஃப்ட் ரைட்டு வாங்கினா எல்லாம் உண்மையும் சொல்லிடுவா. என்ன? போக்கா, எங்கள் வீட்டுக்காரு அவங்க அம்மா சொல்கிற பேச்சு தான் கேட்பாரு. அவங்க அம்மா உக்காருன்னா உக்காருவார், நில்லுன்னா நிற்பார். சரியான அம்மா புள்ளக்கா. அவரை போய் இங்கே பாருக்கா, எனக்கு இனிமே அவர் வந்து என்னை பார்ப்பாரு தெரியும். நான் அந்த வீட்டுக்கு போவேன் மருமகளானிட்டு. எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லைக்கா. ஏன்னா அந்த மோனிஷா முறைப்படி கல்யாணம் பண்ணி வந்திருக்கிறாக்கா. அதுவும் நல்லா இருக்கிறப்பட்டவ. காசு பணம் பங்களா காரு, அதுவும் ஒரு ஒத்த பொண்ணு வேற. அவகிட்ட இல்லாத காசு பணமா இப்படின்றதுக்குள்ள அவங்க அம்மா
மோனிஷா வீட்டுக்காருக்கு BMW காரே வாசப்படி நிற்க வைப்பாங்க. நல்லா ஒரு நாள் ஒரு 300 ரூபாய் ஷர்ட் வாங்கி தரது கூட எனக்கு காசு இல்லாம இப்படி பஞ்ச பரதேசியா இருக்கிறக்கா. என்ன இத்தனை வருஷமும் கட்டிக்கிட்டு என் கூட அவர் வாழ்ந்துட்டாரு. போதும்க்கா, இதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் வேணாக்கா. அவர் நல்லா இருந்தாவே போதும்க்கா. அந்த மோனிஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி அந்த வீட்டுக்கு அவருடைய ஒரு குழந்தை வாரிசு வந்துச்சுன்னா அவருக்கு அந்த ஊரில் இருக்கிற கெட்ட பேர் மொத்தமும் போயிடும்க்கா, போயிடும். ஏன்னா தூரத்துலேருந்தே அவர் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து இங்கே நான் உசுறு விட்டுடுவேக்கா, விட்டுடுவேன். இன்னொன்னுடி, அஞ்சலிக்கு பொன் குழந்தை பிறந்துச்சு. இது எப்போக்கா? நேற்று தாண்டி. பாவம், இந்த குழந்தை பிறக்கும்போது தான் உன் கல்யாணம் நிற்க வைக்கிறதுக்கு அஞ்சலோட வீட்டுக்கார் வந்தார். என்னக்கா சொல்கிறீங்க? அப்போ கூட வந்து பார்த்தா கல்யாணம் முடிஞ்சிட்டு இருந்துச்சு. பாவம். இல்லைக்கா, கண்டிப்பாக இல்லை. இது குடும்பம் மொத்தமும் சேர்ந்து சதி பண்ண கல்யாணம்க்கா. கார்த்திக் முதல் கொண்டும் அஞ்சலி முதல் கொண்டும் இந்த சதி பண்ணியிருப்பாங்கக்கா. நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சும்மா த்ரிஷா, ஒருத்தர் மேலே அநியாயமாக பழி போடக்கூடாதுடி. இங்கே பார், நான் அவளுக்கு டெலிவரி வழி வந்து கடைசி வரைக்கும் குழந்தை பொறுக்கிறதுக்கு நான் பக்கத்தில் தாண்டி இருந்தேன். அவள் தாண்டி சொன்னாலாமா, நீங்கள் போங்க, எனக்கு குழந்தை பிறந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்குவேன். ஆனால் அவங்க சுதாகர் மாமாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா த்ரிஷாக்கோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? நீங்கள் போய் அந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி அந்த வழியிலையும் அனுப்பி விட்டுருந்து. அஞ்சலி தானடி, அவளை போய் என்னடி இப்படி பேசுகிற? இல்லைக்கா, கண்டிப்பாக இல்லை. இது அவள் போட்ட சதி, ட்ராமா எல்லாமே தான். எனக்கு மொத்த சந்தேகமும் இந்த அஞ்சலியும் இந்த கார்த்திக்கும் என் மாமியார் மேலும் தான்க்கா. இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னோட மொத்த வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நான் கண்டிப்பாக அடித்து சொல்வேங்க்கா. என்னடி சொல்கிற? ஆமாங்க்கா, ஆமாம். ஏன், அதே வீட்டில் தானே இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு கல்யாணம் நடக்க போதுன்னுட்டு? எப்படிக்கா, ஒன்றுமே தெரியாமல் இருந்திருப்பாங்க. என்னக்கா பேசுகிற? அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறேன். ஆமாம், நான் அவளுடைய மூத்த குழந்தை வீட்டில் இருக்கும்போது அபார்ஷன் பண்ணிட்டேன். தப்பு தான், என்னால் தான் அந்த குழந்தை போச்சு. அதுக்கடிட்டு என்னை எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டு என்னோட வாழ்க்கை மொத்தமும் சீரழிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காக்காவோ. பழிக்கு பழி வாங்கிட்டாக்கா. என்னவோ பழிக்கு பழி வாங்கிட்டா. மறக்க மாட்டேக்கா, மறக்க மாட்டேன். நான் யாரையுமே விட மாட்டேன். அஞ்சலி, கார்த்திக், என் மாமியார் ஒருத்தி இருக்கிறாள், என் நாத்தன் நாரு, அவோ மோனிஷா, அவங்க அம்மா மோனிஷா, யாரையுமே விட மாட்டேன், விட மாட்டேன், விட மாட்டேன். இல்லடி, எனக்கு அப்படி படல. அஞ்சலி அப்படிப்பட்டவ இல்லடி, புரிஞ்சுக்க ஏண்டி. தயவு செஞ்சு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தா நீ எங்கள் வீட்டுக்கு வராத, என்னை பார்க்கறதுக்கு வராத. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு, போ. என்னடி, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா இப்படி பேசுகிற? எனக்கு ஆறுதலா? நான் இருக்கிற இப்போ நிலைமையில அந்த கடவுளே வந்து ஆறுதல் சொன்னாலும் என்னோட கஷ்டம், என்னோட வலிகள் போவாதுக்கா. இதில் நீ சொன்னா என்னோட வலியும் என்னோட கஷ்டமும் எல்லாம் போயிடுமா? இங்கே பாருக்கா, இருக்கிறது நினை, இல்லாத நினைக்காதக்கா, நடக்காது. என்னவோ 7 வருஷம் நான் ஒரு கனவுல இருந்து நினச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு போயிடுறேன். அந்த கனவோடையே நான் இப்படியே எங்கள் அம்மா மடியில் சத்துறேக்கா, சத்துறேன். சரிடி, நான் போயிட்டு வரேன். சரிக்கா, சாரிக்கா. நான் இதெல்லாம் மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுக்கா. பரவாயில்லடி, நீ ஏதோ கோத்தில் பேசுகிற. சரி, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. உங்கள் அம்மா வந்தால் நான் கேட்டு தான் சொல்லு, சரியா? சரிடி, ரொம்ப அதே யோசிக்காதடி. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ அவரை மறந்துடு, சரியா? எங்க இப்படி பண்ணீங்க? ஏன், எதுக்குங்க
என்ன ஊர் மொத்தமும் அசிங்கமா பேசுற மாதிரி என்ன பண்ணிட்டீங்களேங்க. என்னால இருக்க முடியலங்க, சத்துடலாமா தோணுதுங்க. காசு பணம் இருக்கணுமா, என் வயிற்றுல புலி பூச்சி இருக்கணுமா, இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு பொண்ணுக்கு புருஷன் தேவையா, இல்லைன்னா வாழவே கூடாதா? கடவுளே கடவுளே, என்னால் அவரை விட்டு வாழ முடியாது கடவுளே, இதுதான் உண்மை. அடுத்தவங்க முன்னாடி நான் நல்லா இருக்கிற மாதிரியும் என் கஷ்டங்களை நான் காமிச்சிக்காம என்னால் தைரியமாக வாழ முடியும்னு சொல்லிட்டு நான் அவங்க முன்னாடி தைரியமாக இருக்கிற மாதிரி நடிக்கத்தான் முடியும். ஆனால் இப்படி தனியாக புலம்புறது எனக்கு மட்டும்தான் தெரியும் கடவுளே. என்னங்க ப்ளீஸுங்க, என்னால் முடியல, என்னை ஏற்றுக்கோங்க. சொல்கிறதுக்கு கூட எனக்கு இப்போ வழி இல்லாமல் போயிடுச்சு. நான் என்னான்னு போய் கேட்பேன். என்ன இவ வாந்தி எடுக்கிறா? ஏய் த்ரிஷா, என்னடி இது வாந்தி எடுத்துட்டு இருக்க? என்னாச்சு? தெரியலம்மா, ஒரே மயக்கமா வாமிட்டா வருது, ரொம்ப டயர்டாகுதுமா. என்னடி பண்ணுது? தலை சுத்துதுமா. இந்த மாதிரி முன்னாடி எப்பாச்சும் இருக்குதா? இல்லைம்மா, இந்த மாதிரி எனக்கு ஆனதே இல்லை, புதுசாக இருக்கு. என்னால் சுத்தமாக முடியலம்மா, சுத்தமாக முடியல. டேட் தள்ளி போயிருக்காடி. அம்மா